ஏங்க நாம ஏதோ வேகத்துல பேசிட்டு வந்துட்டோமே, இந்த மாதிரி போட்டி எல்லாம் நமக்கு தேவையா? பேசாம இருக்க. நாம ரொம்ப நாளா பொறுமையா தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த மதனும் மோகினி ஒரேடியா பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு ஒரே மேடையில ஆடித்தான் பாத்துருவோமே. வேண்டாங்க, அதனால பின்னாடி ஏதாவது விபரீதம் நடந்துட போகுது. ஒண்ணு வராது, எந்த தடையும் சொல்லாத. சரி, உங்க இஷ்டம். அந்த முடிவுக்கு வா, அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்லாத. ஏங்க என்ன சிந்தனை? மோகினி, அந்த 14ஆம் நம்பர் ரூம் பூட்டிதான் இருக்கு. அவங்க 2 பேரும் ரூம்ல இல்ல. நம்ம கிட்ட இருந்து அபகரிச்சுட்டு போன பொருள் எல்லாம் அங்கேதான் வச்சிருப்பாங்க. இதுதான் சமயம். நான் போய் அத்தனையும் தட்டிட்டு வந்துடுறேன். வேண்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பைத்தியக்காரி, நம்ம ஏமாத்தினவங்களை நாம ஏமாளி ஆக்க வேண்டாம். தைரியமாயிரு, சீக்கிரமா வந்துடுறேன். என் பேச்ச கேளுங்க. நீங்க இப்ப போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எப்பவும் போகும்போது தடங்கல் பண்ணாதேன்னு சொல்லிருக்கல, பேசாம இரு. நீ வருவேன்னு தெரிஞ்சுதான் வெளிப்பக்கம் லாக் பண்ணிட்டு உள்பக்கம் காத்துக்கிட்டு இருந்தோம். நாங்க நினைச்ச மாதிரியே நீயும் வந்துட்ட. மிஸ்டர் மதன், திருட போறவனுக்கு திறமை மட்டும் இருந்தா பத்தாது, கொஞ்சம் பொறுமையும் வேணும். இந்த பதட்ட புத்தி உங்ககிட்ட இருக்கிறதுனாலதான் பல நாளா நீங்க சேகரிச்சு வச்சிருந்த பொருளை எல்லாம் சில நாள்ல சுலபமா உங்ககிட்ட இருந்து தட்டிக்கிட்டு வர முடியுது. இது நான் ஏதோ ஆத்திரத்துல வந்துட்டேன், தவறா நினைச்சிடாதீங்க. அதுக்காக என்கிட்ட அபகரிச்ச பொருளை எல்லாம் திருப்பி தராம இருந்துடாதீங்க. வாக்கு கொடுத்துட்டா நாங்க மாறவே மாட்டோம். மிஸ்டர் மதன், நாங்க ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்கோம். அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். என்ன சொல்லுங்க. நேத்து நாம பேசின திட்டப்படி நீங்களும் மோகினியும் கௌரியும் சங்கரும் நாளைக்கு ராத்திரி கண்காட்சியில ஒரே மேடையில ஒன்னா சேர்ந்து ஆடுங்க. அந்த புதுமையான நிகழ்ச்சியை பார்க்க ஏராளமான ஜனங்க மலையரங்கத்துல வந்து குவிஞ்சிடுவாங்க. நாங்களும் இதே வேஷத்துல உங்க நாட்டியம் பாக்குற மாதிரி முன்வரிசையில வந்து உட்கார்ந்துருப்போம். அந்த சமயம் பார்த்து எங்க ஆளுங்களை வச்சு கண்காட்சிக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய கடைகள்ல, பேங்க்ல, புக்கிங்ல இருக்கிற பணத்தை எல்லாம் தட்டிக்கிட்டு வந்துட்டா அப்புறமா நாம 2 பேரும் சமமா பங்கிட்டுக்கலாம். இது சம்பந்தமா நம்ம மேல வர்ற பழிய அந்த கௌரி சங்கர் மேல சுமத்திடலாம்னு நினைக்கிறீங்க, சரிதானே? எங்க பிளான் உங்க வாயில இருந்தே வந்துருச்சே. இது உங்க பிளான் இல்ல, ஏற்கனவே நான் திட்டம் போட்டு வச்சிருந்த பிளான். அதை நாளைக்கே நிறைவேற்றிடலாம். என்ன சொல்றீங்க? பெரிய பிளான், அத்தனை ஒழுங்கா நடக்கணுமே. நாங்க சொல்றபடி உங்க ஆளுங்களை நடக்க சொல்லுங்க, காரியம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும். உங்க ஆளுங்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? அங்கங்க உங்க ஆளுங்களை எங்க ஆளுங்க வந்து சந்திச்சுக்குவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். சரி, அப்படியே செய்வோம். காரியங்களை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் தெரியுமா? நம்ம மதன் சார் போட்டு கொடுத்த பிளான் படி இன்னைக்கு கண்காட்சி கிரவுண்டுக்குள்ள காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு வெளியேறிடணும். அந்த கௌரியும் சங்கரும் நம்ம மதன் சாரும் மோகினியும் ஒன்னா சேர்ந்து ஒரே மேடையில் ஆட போறதுனால நாம எதிர்பார்த்தபடி இன்னைக்கு கண்காட்சிக்கு வந்த கூட்டம் அத்தனையும் திரையரங்கத்துல கூச்சு கிடக்கு. இந்த கிரவுண்டுக்குள்ள இருக்க கடைகள்ல ஜன நடமாட்டமே இல்ல. அதனால நம்ம காரியத்தை சுலபமா முடிச்சிடலாம். சரி, ஏமாச்சி எல்லாரும் அவங்க உங்க வேலைகளுக்கு புறப்படுவோம். பேரந்து மிக்க ரசிக பெருமக்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்று பழமையும் புதுமையும் இந்த கண்காட்சி கலையரங்கில் ஒரே மேடையில் சந்திப்பதை பார்க்க நீங்கள் திரளாக வந்திருப்பது குறித்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பார்த்து நல்லாசி கூறும்படி பணிவன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன். வணக்கம். அது காவியத்தாயின் அரசாட்சி, காவியத்தாயின் அரசாட்சி, காணும் கலையெல்லாம் கண்காட்சி.
அடியார்க்கு தெய்வீக காட்சி, அதுதான் திருக்காட்சி. நல்ல கண்காட்சி. காணும் கலையெல்லாம் கண்காட்சி, அது காவிய தாயின் அரசாட்சி. காணும் கலையெல்லாம் கண்காட்சி. காணும் கலையெல்லாம் கண்காட்சி, காணும் கலையெல்லாம் கண்காட்சி. அது காவிய தாயின் அரசாட்சி, காவிய தாயின் அரசாட்சி. காணும் கலையெல்லாம் கண்காட்சி. விண்ணில் பறந்த மனிதன் வண்ண நிலவில் நடந்தான், விண்ணில் பறந்த மனிதன் வண்ண நிலவில் நடந்தான். அது கண்ணிறைந்த காட்சி, புதுமை காலம் சொன்ன காட்சி. அது கண்ணிறைந்த காட்சி, புதுமை காலம் சொன்ன காட்சி. கண்காட்சி. காணும் கலையெல்லாம் கண்காட்சி, அது காவிய தாயின் அரசாட்சி. காணும் கலையெல்லாம் கண்காட்சி. இன்னைக்கு நம்ம கண்காட்சிக்கு கலெக்ஷன் ஆன மாதிரி வேற என்னைக்குமே ஆனதில்ல. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மேல்நாட்டு பாணியில ஆடுற மதனும் மோகினியும், நம்ம நாட்டு கலாச்சாரப்படி ஆடுற கௌரியும் சங்கரும் ஒரே மேடையில ஆடுறாங்கல்ல, அதுக்காகத்தான் இவ்வளவு கலெக்ஷன். சரி, புக்கிங் தான் க்ளோஸ் பண்ணிட்டோமே. கேஷ் பாக்ஸ் எல்லாம் கொண்டு ஆபீஸ்ல ஒப்படைச்சிட்டு நாமும் தான் கலையரங்கத்துக்குள்ள போய் கொஞ்சம் டான்ஸ் அடிச்சுப்போமே. ஆமா ஆமா, புறப்படுவோம் வாங்க. கூச்சல் போட்டாலும் ஒரு அடி நகர்ந்தாலும் இந்த உடல்ல உயிர் இருக்காது. உங்களை பாத்துக்க. சரிங்க. இத்தனை நாளா கண்காட்சி கூட நடமாடிட்டு எவ்வளவு தொல்லையை கொடுத்தீங்க. இன்னையோட உங்க கூட்டத்துக்கெல்லாம் முடிவு காலம் நடத்தீங்க. வீட்டிருப்பாங்க. ஐயோ, ஏண்டா ஏண்டா அப்படி ஓடியார? போச்சு, காரியமே கெட்டு போச்சு. என்னடா சொல்றேன்? நம்ம திட்டம் எல்லாம் போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. புக்கிங் இருந்த கேஸ் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வரும்போது கரெக்டா அவங்கள வந்து நம்ம ஆட்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் மட்டும் தப்பிச்சுட்டு வந்துட்டேன். நம்ம திட்டம் எல்லாம் போலீஸ்காரங்களுக்கு எப்படா தெரிஞ்சது? தெரியலையே. சரி, நேரத்தை வளர்த்தக்கூடாது. இங்க இருக்கிற பொருள்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு உடனடியா நாம எல்லாம் வெளியே போயிடலாம். முதல்ல இந்த விஷயத்தை மதன் சார்ட்ட சொல்ல வேண்டாமா? அப்புறம் சொல்லலாம். முதல்ல இந்த இடத்தை விட்டு புறப்படுவோம்.